மதுரையில் ஒரு இட்லி 2 ரூபாய், பொங்கல் 5 ரூபாய் என மொத்தமே 10 ரூபாய்க்கு உணவு வழங்கும் சமூக சேவகர் ஏழை எளிய மக்களின் அட்சய பாத்திரமாக திகழ்கிறார். மதுரை பிபி குளம் உழவர் சந்தை அருகே வல்லமை என்ற அறக்கட்டளை பெயரில் மலிவு விலையில் உணவு விற்பனை செய்யப்படுகிறது. இட்லி 2 ரூபாய், வடை 2 ரூபாய், பொங்கல் 5 ரூபாய் என 10 ரூபாய்க்கு காலை உணவும், மதியம் 10 ரூபாய்க்கு சாதம், சாம்பார், ரசம், கூட்டு பொரியல், சில நாட்களில் கலவை சாதமும் இங்கு விற்பனை செய்யப்படுகின்றன. தினம்தோறும் 700 பேருக்கு இங்கு உணவு வழங்கப்படுகிறது. குறிப்பாக பள்ளி குழந்தைகளுக்கு முட்டை இலவசமாக வழங்கப்படுகிறது. முதல்ல ஆரம்பிக்கும் போது நாங்கள் ஒரே இட்லி வடை பொங்கல் போடலான்னு மாதிரி தான் ஆரம்பித்தோம். ஒரு மாதத்துலேயே நாங்கள் அது மைண்ட் செட் மாற்றிட்டு வெரைட்டி ஆஃப் இது போடுறோம். ஒரு நாள் இடியாப்பம் பொங்கல், ஒரு நாள் தோசை கிச்சடி, எல்லாம் ஹைஜீனிக்காக நாங்கள் எங்கள் தோட்டத்தில் விளைவிக்கிற காய்கறிகள்லாம் கொண்டு வந்து அது ஆர்கானிக் முறையில் செஞ்ச காய்கறியை இவங்களுக்கு பயன்படட்டுமேன்னு நாட்டு காய்கள் எல்லாம் போட்டு தான் நாங்கள் இந்த உணவகத்தில் எல்லாமே யூஸ் பண்ணுறோம். ஸோ இங்கே ஆர்டிஃபிஷியல் ஃப்ளேவர்ஸோ ஆர்டிஃபிஷியல் கலரிங்கோ எதுவுமே கிடையாது. நல்ல நீட்டாக ஹைஜீனிக்காக நாங்கள் இதை சமைக்கிறோம். இவங்க தான் சாப்பிடணும் இல்லை, யார் வேணால் சாப்பிட்றதுக்கு அது உகந்த ஒரு இது. 10 ரூபா கொடுக்குறோம், ஏழைங்களுக்கு தான் நாங்கள் அது கொடுக்குறோன்னு கிடையாது. யார் வேணால் சாப்பிடலாம், பட் ஏழைகளுக்கு பயனடையட்டும்னு இதை நாங்கள் கொடுக்குறோம். இந்த 10 ரூபா கூட நாங்கள் எதுக்கு வச்சோன்னா, அவனுடைய தன்மானம் அங்கே பாதிக்கப்படக்கூடாது. 10 ரூபா கொடுக்குறோம், எனக்கு சாப்பாட்டில் ஒரு உரிமை இருக்குது என்ற ஒரு நோக்கம் இருக்கிறதுக்காக தான் இந்த 10 ரூபா தான் அதுக்கு ஒரு இது சத்தான ஒரு இது கொடுக்கணும். அதனால தான் மத்தியானம் லஞ்சில் நாங்கள் முட்டை இன்ட்ரடியூஸ் பண்ணோம். முட்டைக்கு நல்ல வரவேற்பு. நாங்கள் முதல்ல கொஞ்சம் யோசிச்சு முட்டைக்கு நல்ல வரவேற்பு. ஸ்கூல் சில்ட்ரனுக்கு முட்டை ஃப்ரீ, சாப்பாடோட முட்டை நாங்கள் ஃப்ரீயாக கொடுக்குறோம். அதனால் இதெல்லாம் நல்ல வரவேற்பு எங்களுக்கு கொடுத்துருக்கு. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நான் இந்த இடத்துல சொல்லும் போது எனக்கே ஒரு மாதிரி இருக்குது. இது எனக்கு ஒரு கோயில் மாதிரி. நான் அங்கே நிற்கும் போது ஒரு கோயிலுக்குள்ளே நிற்கிற மாதிரி தான் எப்பயுமே நான் உணர்வேன். இது பரவாயில்ல, இது மக்களுக்கு நல்லா யூஸ் ஆகுது. இவங்க நல்லா இருக்கணும், டேஸ்ட்டு நல்லா இருக்கு. இதில் ஒன்றும் குற்றம் சொல்ல முடியாது. தரமான சாப்பாடு தான். ஹோட்டலோட இது தரமான சாப்பாடு. அங்கே 100 ரூபா கொடுத்து சாப்பிட்றோம், இங்கே இலவசமாகவே கொடுக்குறாங்க. 10 ரூபா தான், சும்மா பேருக்குன்னு வாங்குறாங்க. அதனால் இது நல்லது. நல்லா சூடாக போடுறதுனால 10 ரூபாய்க்கு வாங்கி சாப்பிட்டுக்குறோங்க. எனக்குள்ள இந்த பள்ளிக்கூடத்தில் வேலை பார்க்குறோம். டெய்லி வாங்குவோம் 10 ரூபாய்க்கு.